ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். எஸ் லார்ட். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரத்துடைய செய்தியுடைய தொடர்ச்சி தான் இந்த வாரத்திலே நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு நல்ல காரியங்களை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ள நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நான் படிப்படியாக உங்கள் மத்தியிலே பேசி கொண்டு வருகிறேன். ஆகவே இந்த தொடர் செய்தியிலே இன்று ஒரு பகுதியை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல இருக்கிறேன். யூடியூப் வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் தொடர்ந்து அதை கேளுங்கள். நான் நேற்று கூட நாகர்கோயிலுக்கு போக வேண்டியிருந்தது. அங்கே போயிட்டு நான் வரும்போது நான் என் மெசேஜே ஃபஸ்ட்லேருந்து எல்லாம் போட்டு கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் திரும்புகிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கொண்டே வந்தேன். எனக்கு அவ்வளோ உற்சாகமாக இருந்தது. அல்லேலூயா. ஏன்னா பேசுகிறவர் நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அது ஏன் உள்ளான மனுஷனுக்கும் தான் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை தருகிறார். ஆகவே எல்லாருக்குமே முக்கியம், நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் யூடியூப்பில் இருக்கிற செய்திகளை எடுத்து எடுத்து போட்டு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வாக்குத்தத்த செய்திகளை கேட்கணும். இந்த சீரியலில் என்னென்ன பேசப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் கேளுங்கள். உங்களுடைய சொந்த நேரத்தில் நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்கள் காது ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால் அந்த காதை நீங்கள் கேட்பதற்கு பயன்படுத்துங்கள். இப்போ நல்ல வசதியாக செல்ஃபோன் வந்திருக்கிறது. நீங்கள் ஹெட்ஃபோன் மாட்டி கழுத்தில் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேட்டுக்கொண்டே வேலையெல்லாம் பார்க்கலாம், எல்லா காரியத்தையும் செய்யலாம். ஆகவே பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளின் மூலமாக தம்முடைய வியாகுலத்தை வெளிப்படுத்தினார். ஓசியா இருந்த காலம் ராஜாக்களின் காலம். அந்த ராஜாக்கள் சோரம் போய் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக மாறி போனார்கள். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆசாரியர்களிடத்தில் போகாமல், தேவனை ஆராதிக்காமல் பலவிதமான காரியங்களை செய்த போது தான் ஆண்டவர் இதை சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாய் வருகிறது. மறுபடியும் வாசிங்க பிரதர். வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். பாருங்க, ஆண்டவர் நமக்கு இந்த வேதத்தின் மகத்துவத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் நமக்காக மகத்துவமான ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்த வேண்டும். போன வாரத்தில் அதுதான் நமக்கு செய்தி. வேதத்தை நம்ம வாசிக்க வேண்டும், இதயத்திலே பதியும்படியாக சத்தமாக வாசிக்கணும். வேத வாசிப்பு உங்கள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்பதை நான் பார்த்து உங்கள் மத்தியிலே அநேக வார்த்தைகளை ஞாபகப்படுத்தினேன். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்வதற்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்று தான் இது. இது மேப்பு. இந்த ஜிபிஎஸ் பயன்படுத்துகிறவர்கள், பாக்கியராஜ் கூட எங்கள் மக வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டார். நான் அவரை சொன்னேன், கொலம்பஸ் மாதிரி நீங்கள் என்ன, ஏன்னா அந்த வீடை கண்டுபிடித்து போவதற்கு ஒரு தைரியமாக மனைவியும் பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு எஸ்ஸர் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டார். ஒரு சாதனை படைத்துட்டார். அவருடைய சாதனைக்கு காரணம் என்ன? ஒரு சின்ன ஜிபிஎஸ் மேப்பு தான். அல்லேலூயா.
அந்த மேப்பை பார்த்தா ரைட்டு லெஃப்ட்டு இத்தனை மீட்டரில் வளையணும், அத்தனை மீட்டரில் வளையணும்னு அதை நம்ம கைட் பண்ணுகிறது. அதை வைத்து நம்ம போகிறோம். எங்கே போனாலும் சரிதான், எங்கே எந்த இடத்த பார்க்கணும்னாலும் சரிதான், சேட்டலைட் மூலமாக அது ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. இதே போல தான் வேத புத்தகம் நமக்கு பரலோகம் போவதற்காக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக, தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்வதற்காக, தேவனை போல மாறுவதற்காக, இந்த உலகத்திலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எல்லாவற்றிலேயும் மனரம்யமாய் வாழ்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேப். அல்லேலூயா. இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இதில் சொன்னது எல்லாத்துக்கும் நீங்கள் கரெக்டாக கீழ்ப்படியணும். அப்போ தான் சரியான ரூட்டுக்கு போக முடியும். இந்த ஜிபிஎஸ்சில் ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன தெரியுமா? அந்த பாயிண்ட்டை விட்டு தாண்டிட்டோம்னா உடனே வேறு ரூட்டை காட்டிடும். ஒரு 3 மீட்டரில் ரைட்டில் வளையணும் அப்படின்னு சொல்லும். அந்த 3 மீட்டருக்குள்ளே போய் ரைட்டில் வளையிறதை பார்த்து வளைஞ்சிடணும். 3 மீட்டரை தாண்டிட்டோன்னு வைங்களேன், உடனே அடுத்த ரூட்டு காட்டும். அடுத்த ரூட்டுக்கு நீங்கள் போகும்படியாக அது சொல்லிவிடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சரியான நேரத்தில் சரியானபடி நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் தீர்மானம் எடுத்து செயல்பட வேண்டும். அதுக்கு தான் வேதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம தோற்று போகக்கூடாது என்று சகல சாஸ்திரங்களிலும் நம்ம வல்லவர்களாய் மாறுவதற்கு ஆண்டவர் வேதத்தை நமக்கு நம்ம சொந்த மொழியிலே எழுதி கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதை படித்து அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் உறிஞ்சு கொள்ளணும். கரும்பு ஜூஸ் எடுக்கிறாங்க பாருங்களேன், கரும்பை கடைசி வரைக்கும் கீழேயே போட மாட்டாங்க. அந்த மிஷின் ஓட்டுறவங்கள பார்த்தா இப்போ போடுவாங்க அப்போ போடுவாங்கன்னு பார்த்தா போடவே மாட்டாங்க. எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பிரட்டி வளைச்சி மடக்கி அமுக்கி கடைசி வரைக்கும் ஜூஸ் எடுத்து அவர்கள் புளிஞ்சு சக்கையாக்கி விடுவார்கள். அப்படி தான் உங்கள் பைபிளை பார்த்தா தெரியணும். உங்கள் பைபிளில் அதோடைய நிலைமையை பார்த்தாலே, உங்கள் பைபிளில் எப்படி இருக்குன்றதை பார்த்தாலே உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே புதுசாக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இன்னும் கை சூப்புற பிள்ளை மாதிரி தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம தமிழில் சொல்லுவாங்க பாருங்கள், படித்து கிழிக்கவா போகிற, படித்து கிழிக்கிறியா அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்ம படித்து நம்ம பேப்பர்லாம் அழுக்காக இருக்கணும். அல்லேலூயா. அங்கங்கே கோடு போட்டு அங்கங்கே வாக்குத்தத்தம் பரட்ட வாக்குத்தத்தமாக தான் இருக்கணும். பரட்ட செய்தியாக தான் இருக்கணும். பரட்ட நமக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். பரட்ட ஆலோசனைகளாக இருக்கணும். நான்லாம் என் பைபிளில் ஆலோசனைனா கவுன்சில்னது சீன்னு போட்டுருவேன். எச்சரிக்கைனா கரண்ட்டு மாதிரி இப்படி மின்னல் அடிக்கிற மாதிரி ஒன்று போட்டுருவேன். ஜெபம்னா ஜேன்னு போட்டுருவேன். இப்படி வரிசையாக ஒரு வசனத்துக்கு ஓரமாக இருக்கும். அப்படியே ஒவ்வொரு காரியத்துலேயும் அதில் என்ன சப்ஜெக்டோ மேலே வந்து பென்சிலில் எழுதிடுவேன். பரிதிமையு அப்படின்னா பரிதிமை சுகமாக்குன இடம் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் பைபிளில் இன்னும் ஹெட்டிங் போடலை. பொது மொழியாக்கத்திலலாம் ஹெட்டிங் போட்டிருக்கு, இங்கிலீஷ் பைபிளெலாம் ஹெட்டிங் போட்டிருக்கு, பேராவாக இருக்கும். நம்ம பைபிளில் இன்னும் அது இல்லாததுனால நம்மளாக ஹெட்டிங் போட்டுக்கிறணும். இதிலேருந்து இது வரைக்கும் இந்த சப்ஜெக்டை பேசுகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க, நீங்கள் கற்றுக் கொடுங்க. படிக்கும்போதே பென்சிலோடு தான் நீங்கள் படிக்கணும். பென்சிலை வச்சு மார்க் பண்ணி நீங்கள் அதிலே நீங்கள் இருக்கிற எல்லா விவரங்களையும் அதை எடுத்துக்கொள்ளணும். ஜெபிக்கும்போது அதை வைத்து ஜெபிக்கணும், வாக்கு தத்தத்தை வைத்து. ஆகவே வேதத்தின் மகத்துவத்தை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை அந்நிய காரியமாக எண்ணக்கூடாது. அல்லேலூயா. உன்னதமான நம்முடைய தேவன் நமக்காக இதை எழுதி நம்ம கையிலே கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கணும். உங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கணும். எழுத படிக்க தெரியாதவர்கள் நீங்கள் ஆடியோ பைபிளை வாங்கி அந்த ஆடியோ பைபிள் ஆப்பு செல்ஃபோனில் வச்சு நீங்கள் கேட்கணும். ஒருவேளை ஆடியோ பைபிள் செல்லு வாங்க முடியலன்னா உங்களுக்கு எஃப்எம் ரேடியோ, சின்ன ரேடியோ எஃப்எம் ரேடியோ இருக்குது. அந்த எஃப்எம் ரேடியோவில் பென்ட்ரைவ் போட்டு பைபிள் கேட்கலாம்.
மார்ட்டின் வீட்டுக்கு போனால் எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா எப்பயும் பைபிள் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாகவும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்டு தர்றாங்க. அவரே பென் டிரைவில் ஏற்றி அதை வைத்திருக்கிறார். வீட்டில் பைபிள் வசனம் ஒலித்து கொண்டே இருக்கும். கேட்டுக்கொண்டே கவனித்து கொண்டே அதை சிந்தித்து கொண்டே மனதிலே பதித்து கொண்டே இருதயத்தில் வைத்து கொண்டே இருப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுபோல தான் நம்மளும் இருக்கணும். உங்கள் ஒவ்வொருவருடைய காரியமும் வேதத்தோடு கான்டாக்டாக இருக்கணும், வேதத்தோடு இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நாம் உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை வாசிப்போம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 11லிருந்து 13. பாருங்க, இந்த உபாகமம் 31ஆம் அதிகாரத்திலே மோசே சொல்லுகிறார், தேவனுடைய சந்நிதியிலே நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிற அந்த நேரத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க, இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய், அவர்களுக்கு முன்பாக நீ வாசிக்க கடவாய். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் அடுத்த ஜெனரேஷனும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான். ஜனத்தை கூட்டி நீ அதை வாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம குடும்பமாக இணைந்து குடும்பமாக நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும். நேரத்தை ஒதுக்கி உங்கள் பிள்ளைகள்லாம் அறிந்து கொள்வதற்காக, தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டாக, தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள, தேவனை பற்றி அறிந்து கொள்ள அவர்களுக்கு முன்பாக நீங்கள் வாசிக்க வேண்டும். மோசேக்கு கர்த்தர் இந்த காரியத்தை சொன்னார், மோசே அதே போல செய்தான். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்திலே நாம் எல்லாவற்றையும் கவனித்து வாசித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும். இயேசு சாமி சொன்னார் பாருங்க, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு விழாது இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இயேசு சொன்ன அந்த காரியம் எதை மையமாக வைத்து என்றால், வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பிள்ளைகள் கற்றுக்கொண்டு தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக வாழ வேண்டும். வேத வாசிப்பை பற்றி நான் போன வாரமும் பேசினேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கிறது. நீங்கள் கை உயர்த்த வேண்டாம், நீங்கள் நிறைய பேர் வாசிப்பீங்க என்று நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே வேத வாசிப்பு அதிகமாகி இருக்க வேண்டும். நீங்கள் வாசித்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருத்தருமே, தம்பிமார்கள் படிக்கிறவர்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பைபிள் ரீடிங் உங்களுக்கு இருக்கணும். ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்குன்னே ஸ்பெஷல் பைபிள்லாம் இருக்குது. ஒரு பக்கம் இங்கிலீஷில், ஒரு சைடு இங்கிலீஷில் இருக்கும், அதுக்கு அடுத்த சைடு அப்படியே தமிழில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் வாசிக்கிறதா அப்படியே தமிழில் பார்த்துக்கிறலாம். ஒருவேளை அந்த கருத்து உங்களுக்கு புரியலன்னா தமிழில், இங்கே 5ஆம் வசனம்னா அப்படியே தமிழில் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் 6ஆம் வசனம். இங்கிலீஷில் நல்லா ஸ்போக்கன் இங்கிலீஷ் வளரணுன்றவங்க அந்த பைபிளை வாங்கி நீங்கள் படிங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்பயே நான் ஒரு சில காரியத்தை சொல்லிடுறேன்.
நான் ஒரு சிலரை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக என் பைபிளை ஒரு சிலருக்கு கொடுத்துருக்கேன். என் பைபிள் வாங்கினவங்க யார் யார் வாங்கினீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்குது. இந்த பைபிள்லாம் அதெல்லாம் எனக்கு திரும்ப கொடுத்துருங்க தயவுசெய்து. நீங்கள் இங்கிலீஷில் வளரணுன்றதுக்காக உங்களுக்கு கொடுத்தேன். அதனால் யார்கிட்ட கொடுத்தேன்றதே எனக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நீங்கள் கொடுங்க. சமீபத்தில் எனக்கு அந்த தாட் வந்துச்சு, அதனால் இப்போ சொல்லுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசித்து அதில் நீங்கள் தேர்ந்தவர்களாய் மாற வேண்டும். இது உங்களுக்கு உலக பிரகாரமான ஞானத்தை கொடுக்கும். ஆங்கில அறிவு அந்த புலமையை உங்களுக்கு உண்டாக்கும். நீங்கள் நல்ல சென்டென்ஸ் மேக் பண்ண வசதியாக இருக்கும். எளிய இங்கிலீஷில் இப்போ லோக்கல் இங்கிலீஷில் இருக்க அதை தான் வாங்கணும். நீங்கள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை வாங்கக்கூடாது, KJV வாங்கக்கூடாது. அது அந்த காலத்து இங்கிலீஷில் இருக்கும். இப்போ குட் நியூஸ் பைபிள் என்று இருக்கிறது. இப்போ நம்ம படிக்கக்கூடிய ஆங்கிலத்துக்கு இணையாக இருக்கும். அது ரொம்ப எளிய முறையிலே இருக்கும். நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்களுக்கு ஆங்கில புலமையும் அதிகமாகும். நிறைய நீங்கள் வளர்கிறதுக்கு வேதமே உங்களுக்கு உதவி செய்யும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் அங்கே 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ யூதாவின் ராஜா வாசித்த புத்தகத்தின் வார்த்தைகளில் எல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் மறப்பண்ணுவேன். அல்லேலூயா. 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியா சம்பிரதியாய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி, கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அதை அவன் வாசித்தான். அல்லேலூயா. பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் காணா போயிருச்சு. இன்னைக்கு வீட்டில் பைபிள் காணான்னு தேடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்கே வச்சேன்னு தெரில. சிலர் வீட்டிலையே ஒரே ஒரு பைபிளை வச்சுருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எப்படி சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் தட்டு இருக்குது, எல்லோரும் படுக்கிறதுக்கு தலானி இருக்குது, அந்த மாதிரி தான் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பைபிள் இருக்கணும். அல்லேலூயா. வாங்கி கொடுங்க. எல்லாருக்கும் பைபிள் இருக்கணும். எல்லாரும் அந்த பைபிளை எடுத்து படிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ பைபிளை வாங்கி கொடுங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அதுக்கு பைபிள் வாங்கி வச்சிடணும் பெற்றோர்கள். இந்த பிள்ளை பிறந்ததும் இந்த பைபிளை தான் எடுத்து படிக்கணும் என்று ஒவ்வொருத்தரும் அதில் கவனமாக இருக்கணும். பாருங்கள், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை காணாமல் போட்டு இந்த ராஜாக்களின் காலத்தில் 2 ராஜாக்களில் தான் கிடைக்கிது. ஆலயத்தை மராமத்து பண்ணி குப்பையெல்லாம் அள்ளி எல்லாம் ஒற்றை அடித்து தேடும்போது உள்ளே கிடக்குது பைபிள். அல்லேலூயா. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஆச்சரியம். அதை கொண்டு கொடுக்குறாங்க. அந்த பகுதியில் நீங்கள் கடைசி வரைக்கும் வாசிச்சிங்கன்னா தெரியும். அதை படித்த உடனே அதில் இருக்க சாபத்தெல்லாம் படித்த உடனே ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, இப்படியா இருக்குது. அப்போனா நம்ம எல்லாரும் சேர்ந்து அது சொல்கிறது படி நம்ம பயந்து எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும். அந்த யோசியா ராஜாவுக்கு உடனே ஒரு தீர்மானம் வந்துருச்சு. நியாயப்பிரமாணம் இதை சொல்லுதா, நமக்கு யாருமே சொல்லலை, இன்றைக்கி தான் கேட்டிருக்கோம், அதனால் நம்ம சரி பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் அவன் சரி பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப ஆண்டவரை தேட, ஆண்டவரை பற்றி கொள்ள அவன் காரியத்தை செய்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும், எருசலேமின் குடிகள் அனைவரும், ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும், சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமுள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். ஆமென். அல்லேலூயா. எல்லாரையும் கூட்டி சேர்த்து எல்லாம் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரின் ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட புஸ்தகத்தை எடுத்து அதை வாசிக்க சொல்லி கேட்குறான். எல்லாரும் கேட்குறாங்க. இந்த பகுதி முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா சுத்திகரிப்பு உண்டாகிறது. சுத்திகரிப்பு உண்டாகி அவர்கள் ஒவ்வொருவரும் எல்லா காரியங்களிலேயும் பட்டணத்தை சுத்திகரித்தார்கள், தேசத்தை சுத்திகரித்தார்கள், விக்கிர தோப்புகளை வெட்டினார்கள்,
பலிபீடங்களை இடித்தார்கள், அந்நிய தெய்வங்களெல்லாம் தங்களை விட்டு அகற்றினார்கள், தங்களை சுத்திகரித்து கொண்டார்கள். அதன் பின்பாக அவர்கள் பண்டிகைகளை ஆசரிக்க தொடங்கினார்கள். 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்டிகைகளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுக. நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே சொல்லியிருக்க போல பஸ்கா பண்டிகையை அவர்கள் ஆசரிக்க அவர்கள் தொடங்கினார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க தொடங்கினார். பின்மாறி போயிருந்தாங்க, விட்டு விலகி இருந்தாங்க. இப்போ தான் புஸ்தகம் கிடச்சிச்சு. கிடைச்ச உடனே அதை படித்து அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதனால கர்த்தர் வந்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்பதை நம்ம அந்த அதிகாரம் முழுவதும் பார்க்க முடியும். 22, 23 நீங்கள் வீட்டில் போய் ஹோம்ஒர்க்காக படிங்க. இத்துஸ் பிரதர் மாத்திரம் ஹோம்ஒர்க் கொடுக்குறாருன்னு நான் நினச்சேன். இப்போ எனக்கு ஒரு ஹோம்ஒர்க் வந்துருச்சு. 22, 23 படிங்க. நீங்கள் போய் படித்து அதில் சொல்லியிருக்கிறது போல் நீங்களும் உங்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள். அதில் சொல்லியிருக்கிறது மாதிரி உங்களை சரி பண்ணுங்க. சரி பண்ணினீங்கனாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். உங்கள் குடும்பத்துக்கு நன்மைகள் உண்டாகிவிடும். உங்கள் குடும்பங்களிலே அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆண்டவரை கனம் பண்ணால் ஆண்டவர் கனம் பண்ணாமல் விடவே மாட்டார். அவருடைய வசனத்தை நீங்கள் கனம் பண்ணிங்கன்னா என்ன காரியமாக இருந்தாலும், அவர் வசனத்தை கனம் பண்ணிங்கன்னா அவரை கனம் பண்ணுறது மாதிரி அவர் உடனே உங்களை கனம் பண்ணுவார். ஆண்டவர் பொய்யாத தேவன். நெகேமியாவின் புஸ்தகத்திலே நம்ம பார்த்தோம் என்றால், அங்கே நெகேமியாவின் காலத்தில் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று, சகல ஜனங்களுக்கும் உயரே நின்று, சகல ஜனங்களும் காண புத்தகத்தை திறந்தான். சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸுடைய சுவாபத்தை நான் இந்த வேளையிலே தெரியப்படுத்துகிறேன். சுவிசேஷ மனிதர், நம்முடைய தலைமை போதகர் அவர். இந்த நல்ல சுமாரியன் சபை ஆரம்பிப்பதற்கு அவர் ஒரு பெரிய தலைவராக இருந்தார். அவருடைய பழக்கம் என்னென்னா, செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல எந்த பகுதியை அவர் செய்தி கொடுக்க இருக்கிறாரோ அந்த பகுதியை எடுத்துக்கிற சொல்லிவிட்டு எல்லாரையும் எந்திரிச்சு நிற்க சொல்லி எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாசிக்க சொல்லுவார். வாசித்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் உட்கார்ந்த பிறகு தான் செய்திக்குரிய வியாக்கியானம் அவர் பண்ணுவார். அல்லேலூயா. எஸ்ராவின் காலத்தில் தான் அப்படி தான் நடந்துச்சு. பைபிளை எடுத்து திறந்துட்டு எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்க. எந்திரிச்சுன்னொன்னே எல்லாருடைய காதுகள் கேட்க எஸ்ரா வாசித்தான். எல்லாரும் அதை கேட்டு, ஏன்னா அந்த காலத்தில் அவங்களுக்கு பைபிள் இல்லை. அதனால் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கேட்கணும்னா ஆலயத்துக்கு போனால் தான் கேட்க முடியும். புஸ்தக சுருள்கள் ஆலயத்தில் அதுக்காகவே வைக்கப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட அந்த லைப்ரரியை பராமரிக்கிறவர்களுக்கு பேர் வேத பாரகர்கள் என்ற பேர். வேத பாரகர்கள் என்று நம்ம பார்க்குறோமே, அவங்க யாருன்னா அந்த புஸ்தக சுருள்களை எல்லாம் லைப்ரரி மாதிரி வச்சு பாதுகாக்கிறவர்கள். அவங்க தான் புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. படித்து முடித்த பிறகு அதை கொண்டு போய் வைப்பாங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது கூட அவருக்கு ஏசாயா புஸ்தகத்தை எடுத்து கொண்டாந்து கொடுக்குறார்கள். அந்த புஸ்தக சுருளை அவர் திறந்து தம்மை பற்றி எழுதியிருக்கிற காரியத்தை வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி பேசுகிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க நான் வந்தேன் என்று சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு, நீங்கள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறியதுன்னாரு. ஒரே குழப்பம், பெரிய போராட்டம் வந்துருச்சு. சோசனில் பார்த்தீங்கன்னா அது ஆச்சரியமாக அழகாக எடுத்திருப்பாங்க. த சோசன் ஒரு ஃபிலிமில் ஆண்டவர் நமக்காக வேத புத்தகத்தை தனித்தனியாக நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம லைப்ரரிக்கு போக வேண்டியதில்லை. கலைஞர் லைப்ரரிக்கு போய் நீங்கள் பேசா புஸ்தகம் வாசிக்கணும்னா எத்தனை பேர் போவீங்க? தினம் காலையில் போய் வாசிங்க. வாரத்துக்கு வாரது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவு போய் அங்கே தான் போய் வாசிக்கணும். ஒவ்வொரு புஸ்தகத்தையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிங்கன்னா எவ்வளோ வாசிக்க முடியும்? யார் போக முடியும்? யார் வாசிக்க முடியும்? அந்த காலத்தில் கொஞ்சமாக ஒரு கூட்டம் இருந்ததுனால ஆண்டவர் படிப்படியாக அதை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நான் போன வாரம் சொன்னேன் பாருங்களேன், அந்த காலத்திலேருந்து பைபிள் அப்படியே வந்திருக்கிறது.
இது எப்படிலாம் வந்தது என்பது யூடியூப்பில் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டணும். அந்த ட்ரீ, அந்த ட்ரீ, ஃபேமிலி ட்ரீ மாதிரி அந்த பைபிள் எப்படி வந்திருக்குன்றத ஃபேமிலி ட்ரீயில் போடணும் என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொன்னேன். ஒரு வருஷத்துலையும் ஒவ்வொரு விதமாக அது மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கையில் கொடுத்துருக்கத நம்ம கவனமாய் வாசிக்கணும். இந்த 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. தினம் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருந்தது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, வேத வாசிப்பு, வேதம் அன்னைக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தனால அதை அவர்கள் தினம் வாசிக்க தினம் வந்து கேட்டார்கள். இதே காரியம்தான் புதிய ஏற்பாட்டு கால சபையிலையும் இருந்தது. புதிய ஏற்பாட்டு கால சபையில் அப்போஸ்தலர்கள் மூலமாக வேத வசனத்தை கேட்கறதுக்காக ஜனங்கள் தினம் வருவார்கள். தினம் வந்து வசனத்தை கேட்கணும், தினம் வந்து பிரசங்கத்தை கேட்கணும் என்று அவங்களுடைய முழு ஈடுபாடும் அதில் தான் இருந்துச்சு. அவங்க ஒவ்வொருவருக்கும் வசனங்கள் பிரசங்கிக்கப்பட்டது, ஜெபம் பண்ணப்பட்டது. அவங்க எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையிலே தேறினவர்களாய் மாறினார்கள். அன்னைக்கு ஏற்பட்ட அந்த எழுப்புதலின் அடிப்படையில் தான் இன்றைக்கி கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இதை பற்றி கவனம் செலுத்த வேண்டும். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். பாருங்க, அவங்களுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஒரு ஜாமம் முழுவதும், ஒரு ஜாமம்னா எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் பைபிள் ரீடிங் தான். எல்லாவற்றையும் கேட்கும்படியாக, காதுகள் கேட்கும்படியாக வாசித்து முடித்த பிறகு அதுக்கப்புறமா ஒரு ஜாமம் மட்டும் பாவ அறிக்கை செய்து, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடி ஒப்பு கொடுங்க, அறிக்கை இடுங்க, எல்லாரும் உங்களுடைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தி மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள்னு உடனே எல்லாரும் அழுது கெஞ்சி மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் பாவம் நிறைஞ்ச உலகத்தில் இருக்கோம். அன்றைக்கும் அப்படித்தான் இருந்தது. ஆகவே தேவ சமூகத்துக்கு வரும்போது, வசனங்கள் பிரசங்கிக்கப்படும்போது நம்முடைய இதயத்தில் நம்ம குத்தப்பட்டால் உடனே ஆண்டவர்கிட்ட உடனே நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, என்னை மன்னிங்க, இதில் தவறி இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஏதோ காரியத்தில் மீறி இருக்கேன், உம்முடைய வார்த்தையை அசட்டை பண்ணியிருக்கேன், என் மேலே இரக்கமாக இருங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏன் ஜெபிக்கணும்? அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நம்ம 1ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம் பாருங்கள், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. அதுக்கு முதல்ல என்ன காரியம்? அங்கே 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழிகள் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து இரவும் பகலும் தியானிக்கணும். அல்லேலூயா. இந்த கையில் துன்மார்க்கரையும் பிடிச்சிக்கிட்டு இந்த கையில் ஆண்டவரையும் பிடிக்க முடியாது. ஏசாமி அதான் சொன்னார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜீவியத்தை சுத்திகரித்து ஆண்டவருடைய வசனத்துக்கு இடம் கொடுங்க. நீங்கள் அப்போது முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள். எல்லாவற்றிலையும் உங்களுக்கு வெற்றியை ஆண்டவர் தர எல்லாமே முடிச்சு வச்சுட்டாரு. அதான் ரிசல்ட்டு. அல்லேலூயா. இந்த மைசூர் பாக்கு புஸ்தகத்தை பார்த்தே செய்வாங்க. செஞ்சு முடிச்சோன்னா அவங்களுக்கு சந்தோஷம். சாப்பிட்டு பாரு, நான் தான் செஞ்சேன், எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாரு, எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இவங்க என்ன, இவங்க சொந்த அறிவில் எடுத்து போட்டால் செஞ்சாங்க? இல்லை, ஒரு புஸ்தகத்தை பார்த்து நல்லா வந்துருச்சு. எப்படி நல்லா வந்துச்சு? அந்த புஸ்தகத்தில் இருக்கிறத வச்சு தான் வந்திருக்கு.
அந்த மாதிரி தான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை நல்லாக நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தினம் தினம் கேட்கணும். ஜாமத்துக்கு படித்து அதெல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறணும். உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணுங்க, குடும்பத்தை நீங்கள் சரி பண்ணுங்க, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை சரி பண்ணுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஊழியத்துக்கென்று உங்கள் மேலே இருக்கிற தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பையும் சரி பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் சரி பண்ணுங்க. அதுதான் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகையின் நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். ஆண்டவர் வாசல் அருகே வந்துட்டார்ன்ற வார்த்தை தான். இப்போ உலக யுத்தத்தை பற்றி இப்போ எல்லா இடமும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. பலவிதமான யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதை கவனிக்கிறீங்களா என்னன்னு தெரில. நான் அதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஒரு பக்கம் நடந்தது. இப்போது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடந்தது. இப்போ லெபனானோடு அது இணைகிறது, ஈரானோடு இணைகிறது. ஆனால் அமெரிக்கா முழுவதும் தங்களுடைய படை பூரா இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஐநாவுக்கு எதிராக ஒரு கூட்டம் எழும்புகிறது. இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். எப்போ உலக யுத்தம் வருதுன்னு தெரியாது. உலக யுத்தத்துக்கும் ஆண்டவருடைய வருகைக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகையின் கடைசி நேரத்தில் இருக்கும். ஆகவே இவைகளை குறித்து நம்ம கவனம் இல்லாமல் இருந்துடக்கூடாது. எல்லா காரியத்தையும் நம்ம பிளான் பண்ணாலும் ஆண்டவருடைய வருகைக்கு எப்போது ரெடியாக இருக்கணும். அவருடைய வருகை ரகசியமாக இருக்கும். உடனே நம்ம பறந்து போகணும். அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நம்ம பார்த்தோம் என்றால், அங்கே புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால். ஆமே. மோசேயுடைய ஆகமங்கள் எப்பெல்லாம் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டதான்? ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்பட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஏன்னா அந்த காலத்தில் மோசேயுடைய ஆகமங்களை காப்பி எடுத்து வச்சு ஒவ்வொரு ஜெப ஆலயத்துலேயும் அது இருக்கும். எந்த ஊரில் ஜெப ஆலயம் இருந்தாலும் யூதர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, எருசலேமிலே தேவாலயம் இருந்தது. ஆனால் இங்கே ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஜெப ஆலயங்கள் கட்டி வைத்திருப்பார்கள். இப்போ நம்ம சபைகள் இருக்கிற மாதிரி அங்கே ஓய்வு நாள் தோறும் மக்களுக்கு அந்த மோசேயுடைய ஆகமங்களை வாசித்து தீர்க்க தரிசனங்களை வாசித்து அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய டியூட்டியே அதுதான். 5 ஆகமங்கள் என்று சொல்லப்படுகிற ஆதி ஆகமத்தில் இருந்து வரக்கூடிய அந்த தோராவை வாசிப்பார்கள். அதுக்கப்புறமா தீர்க்க தரிசனங்களின் புஸ்தகங்களை வாசிப்பார்கள். சரித்திரத்திலே பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு பலவிதமான போராட்டங்கள்லாம் எல்லாம் அழிஞ்சு மறைஞ்சு எல்லாம் போன பிறகு இப்போ அங்கங்கே இருந்து அதெல்லாம் எடுத்து கண்டுபிடிச்சி திரும்பவும் அந்த காரியம் வந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இருக்கிற நமக்கு அவைகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த 20ஆம் நூற்றாண்டில் இப்போ ஒரு கண்டுபிடிப்பிலே கண்டுபிடிச்சு அதில் புதிய எரேமியாவின் புஸ்தகம் மற்ற ஏசாயாவின் புஸ்தகம் நிறைய தோல் சுருள்கள் இப்போ கிடச்சிருக்கு. அதை வைத்து இப்போது நம்ம ஏற்கனவே வைத்திருந்த பைபிளில் சில வார்த்தைகள்லாம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று மொழிபெயர்ப்பாளர்கள் மாற்றுகிறார்கள். ஒரிஜினல் இதுதான் என்று சொல்லி. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தொன்று தொட்டு வந்திருக்குது. நம்ம அதை கடைப்பிடிக்கணும். நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் ஏதோ சர்ச்சுக்கு வந்தீங்க, உங்களை தண்ணியில் முக்கி உங்கள் பேரை மாற்றியாச்சு, அதோடு முடிஞ்சிச்சு கிறிஸ்தவம்னு நினைக்கக்கூடாது. உங்களை தண்ணியில் முக்கிறதுக்கு நான் என்ன நவீன குளியலறையாக வச்சு நடத்திட்டு இருக்கேன். சொல்லுங்கள், ஒரு 200 ரூபா காணிக்க கொடுத்துட்டு குளிச்சுட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு. உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக நான் ஜீவிப்பேன்னு ஒப்பு கொடுத்து தீர்மானம் எடுத்து பரலோகத்தை நோக்கி பயணிக்கிறீங்க. அப்படியே டர்ன் பண்ணுறீங்க. உலகத்தை விட்டுட்டு உலகத்தின் ஸ்நேகம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக வாழ்கிறீங்க. இல்லை பாஸ்டர், என் பொண்டாட்டிக்காகத்தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்,
நான் எடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன் பாஸ்டர், இவ தான் பிடிச்சி என்னை எடுக்க வச்சா. அதனால தான் இன்னும் சிகரெட்டை விட முடியல, இன்னும் இதை விட முடியல, அதை முடியல. நான் கேரண்டி வாங்கி தான் கேட்குறேன். ஞானசேனம் எடுக்க வரும்போது, என்ன சிஸ்டர் சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கன்னு. இல்லை பாஸ்டர், ரொம்ப தெரிஞ்சிட்டார் பாஸ்டர், நல்லா இருப்பேன்னு சொல்கிறார் பாஸ்டர்னு. நான் தப்பிச்சுக்கிட்டேன். அதனால் சிஸ்டர் தான் மாட்டிக்கிட்டாங்க. ஆண்டவர் கேட்கும்போது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் வேதத்துக்கு இடம் கொடுத்து ஏசாமி கேட்குறாரு பாருங்களேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 19:5. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா. எங்கே சொன்னார்? எங்கே சொன்னார்? ஆதியாமத்தில் சொன்னது, அதை வாசிக்கலான்னு கேட்குறாரு. அப்புறம் நீங்கள் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறோரே என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். பாருங்க, இது எங்கே எழுதியிருக்கு? சங்கீதத்தில் 9ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கு. அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே வாசிக்கிட்டே இருக்கணும். வாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏசாமி கேட்குறாரு. 42ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? பார்த்தீங்களா? திரும்ப திரும்ப வாசிக்கவில்லையான்றாரு. இதே 22:31 கேட்குறாரு. மார்க் 12:11 கேட்குறாரு. குறிப்பு எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளுங்க. 22:31, மார்க் 12:11, மார்க் 12:26 எல்லாத்துலேயுமே வாசிக்கவில்லையான்னு கேட்குறாரு. உங்களையும் பார்த்து அப்படி தான் கேட்பார், வாசிக்கவில்லையா? அட்லீஸ்ட் அந்த சாரமாவது தெரியணும். ஆமாம், பைபிளில் இப்படி எழுதியிருக்கு பாஸ்டர், ஆமாம் நான் படித்த ஞாபகம் இருக்குது பாஸ்டர், இந்த மாதிரி இருக்குது எனக்கு ஞாபகம் இருக்குது பாஸ்டர், அது கூட ஏற்றுக்கிறலாம். உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த இடத்துல இருக்கும் அந்த வசனம், இங்கே இருக்கும், குறிப்புலாம் தெரில, ஆனால் இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல, இந்த இங்கே இருக்கும், இந்த அங்கே இருக்கும். அப்படியாவது ஞாபகத்தில் வைங்க. உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டப்லையாவது அது இருக்கணும். அப்போ நீங்கள் தேடும்போது இந்த இடத்துல தான் பார்த்தோன்னு அந்த இடத்துல தேடி எடுத்துடலாம். ஃபுல்லாக அப்படியே நீங்கள் ரோபாட் மாதிரி, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு வசனத்தை எடுத்து சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. இங்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கே ஏதாவது ரெஃபரன்ஸ் சொன்னாரா? சங்கீதம் 9:15 எழுதியிருக்க நீங்கள் வாசிக்கவில்லையான்னு சொன்னாரா? இல்லை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, வாசிக்கவில்லையான்னு கேட்டாரா? நம்பர்லாம் நம்மளா போட்டது, சரக்கு தான் முக்கியம். அல்லேலூயா. அந்த கருத்து தான் முக்கியம். அந்த கருத்தை உங்கள் உள்ளத்தில் வச்சு உங்கள் வாழ்க்கையை அந்த கருத்துக்கு ஏதுவாக நீங்கள் நடத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. அப்போஸ்தலர் 18:28 வாசிங்க. அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியினால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான். ஆமென். பவுல் அப்போஸ்தலனுக்காக எல்லாரும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு கை தட்டி ஒரு பாராட்டு சொல்லுங்க. ஏன்னா அவர் தான் கம்பேரிட்டிவ் ஸ்டடியை எடுத்தவர், ஒப்பீட்டு சத்தியத்தை எடுத்தவர். அவருடைய வேலையே என்னென்னா, அவர் ஏற்கனவே தோரால தரவாக இருந்தவர். அவர் பரிசையில் பிறந்த பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர், எல்லாமே தரவாக தெரிஞ்சு
ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் என்னன்றது அவருக்கு புதுசாக தெரிஞ்சு, விகற்பமாக தெரிஞ்சு. அதுக்கப்புறமா என்ன செஞ்சார், அராபியா தேசத்துக்கு போய் அங்கே வேறு வேலையே இல்லை அவருக்கு, பூரா பைபிள் எடுத்து படிக்கிறார். படித்து இதுதான் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு, இது இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு, இது இயேசுவை பற்றி சொல்லியிருக்குன்னு எல்லாத்தையும் அப்படியே மேட்ச் பண்ணிட்டார். மேட்ச் பண்ணிட்டு வந்து தான் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேசுகிறார். அல்லேலூயா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யார்? இயேசு கிறிஸ்து. நமக்காக அவர் பலியானார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து. மத்தியஸ்தர் யார்? இயேசு கிறிஸ்து. நமக்கு பதிலாளாக ஒருவர் நின்றார். போக்காடாக விடப்பட்டது யார்? இயேசு கிறிஸ்து. இப்படி எல்லாத்தையும் ஒப்பிட்டு அவர் சொன்னார். அதுதான் நம்ம கேட்டு உணர்கிறவர்களாக இருக்கணும். கேட்டு உணர்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்ம அதை அந்த வாசிக்கிற காரியம் எல்லாத்தையும் நம்ம எங்கே ஒப்பிடணும்னா இயேசுவோடு ஒப்பிடணும். அடுத்தாப்பில் எங்கே ஒப்பிடணும்னா நம்மளோட வாழ்க்கையோடு ஒப்பிடணும். என் வாழ்க்கையில் இது என்ன சொல்லுது, என் வாழ்க்கைக்கு இதை எப்படி அப்ளை பண்ணுறது, என் வாழ்க்கையை பற்றி இந்த வசனம், இந்த வார்த்தைகள் எதை குற்றமாக காட்டுகிறது, எதை செய்யணும்னு சொல்லுகிறது, அதை உடனே ஒப்பிட்டு உங்களுக்கு நீங்கள் உரியதாய் மாற்றிக்கொள்ளணும். பாருங்கள், பவுல் இப்படி திருஷ்டாந்தப்படுத்தி காட்டினதுனால தான் இன்றைக்கு நமக்கு நிருபங்கள்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்துடைய திருவிருந்தை பாருங்கள். அவர் திருவிருந்துக்கு அவர் சாதாரணமாக பேசினதாக தான் சுவிசேஷம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுக்கு முன்னால் அவர் பேசின காரியம் தனியாக இருக்கிறது. அவர் திருவிருந்து நேரத்தில் மேலறையிலே பேசின காரியம் கொஞ்சமாக சாதாரணமாக தான் சொல்லியிருக்கு. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் பேசின காரியம்தான் அந்த ஒப்பீட்டின் மூலமாக அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற ரெண்டே சரீரமாக இருக்கிறேன் என்று சொன்னார். பவுல் அங்கே இருந்தாரா? அங்கே இல்லை. எப்படி அந்த ஒப்பீடு? யோவான் 3 சொல்கிறாரு, நானே ஜீவ அப்பம், வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் நானேன்னு சொன்னதை சொல்கிறாரு. இங்கே எதை சேர்க்குறாரு? இதையும் அதையும் ஒன்று சேர்த்து இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுறதில் கட் பண்ணி பல பீஸாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த பல பீஸாக இருக்கிறத அப்படியே சேர்த்து ஒன்றோட ஒன்று சேர்த்தா ஒரு பெரிய மேப் வரும். அல்லேலூயா. இந்த மாதிரி தான் இந்த பைபிள் இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் நிறைய பேருக்கு விளங்க மாட்டேங்குது. நீங்கள் ஒப்பிட்டு பழகணும். ஒப்பிட்டு நீங்கள் இதுன்னுட்டு சீனியர் ஜூனியருக்கு சொல்லித்தரணும். நல்லா தெரிஞ்சவங்க, ஒருவேளை உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், பைபிளில் இதுதான்ப்பா சொல்லியிருக்குன்னு சொன்னால் அப்படியாங்க, சரிங்க அப்படின்னு ஏற்றுக்கிறணும். இது அங்கே சொன்னது தான் இங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏற்றுக்கிறணும். இவர் சொல்கிறத நான் என்றைக்குமே கேட்க மாட்டேன், இதையும் கேட்க மாட்டேன்னு இருக்கக்கூடாது. ஒருத்தரோடு ஒருத்தர் கம்பேர் பண்ணி சொல்லும்போது ஓ இதுதான் விஷயம். நம்ம எல்லாம் தனித்தனியாக ஒரு ஆத்துமாங்க. உறவுன்றது உலகத்தில் நம்மளுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. நம்ம ஆத்மாவை நம்ம சரியாக வச்சு பரலோகம் போகணும். பரலோகத்துக்கு போய் நம்ம தான் உத்தரவாதியாக இருக்க போகிறோம். பரலோகத்துக்கு போனோம்னா என் மனைவி என் பிள்ளைன்றான் யாரும் சொல்ல முடியாது. நம்ம தனித்தனியாக கணக்கு கொடுக்கணும். அதனால் யார் என்ன சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் உங்களுடையதாக்கி கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ளணும். போகட்டும், என்னுடைய நேரத்தை நான் கவனிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்க வாசிப்போம். நீதிமொழிகள் இவைகளால் 1 அதிகாரம் 2 6 வரைக்கும். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து, ஞானத்தையும் போதகத்தையும் 2 வந்துருச்சு. போதகத்தையும் அறிந்து, புத்திமதிகளை உணர்ந்து, விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அறிந்து, இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இது சாலமோன் எழுதின நீதிமொழிகளுக்கு மாத்திரம் இல்லை, முழு வேதத்துக்கும் 10 காரியம் இருக்கு. 10 காரியத்தை நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. அது எதை கொடுக்குதான்? அவைகள் ஞானத்தை கொடுக்குது, போதகத்தை கொடுக்குது, புத்திமதிகளை கொடுக்குது. அதுக்கு அடுத்தாப்புல விவேகத்தை தருது, நீதியை தருது, நியாயத்தை செய்ய வைக்குது, நிதானத்தை தருது. அடுத்து
புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். அல்லேலூயா. போதும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே பைபிள் வாசிக்கிறவங்க எல்லாருமே பெரிய ஞானியாயிருவாங்க. நமக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, சித்தர்கள்னு சொல்லுகிற காரியம்லாம் இதுதான். நம்ம பெரிய ஒரு விவேகமுள்ள மனிதர்களாய் மாறிவிடுவோம். எல்லாம் வரும் முன்னால் சொல்கிறதுக்கு, நிதானமாக எல்லா காரியத்தையும் செய்கிறதுக்கு நம்ம ரொம்ப எக்யூப்ட் ஆயிடுவோம். கர்த்தர் அதை பைபிளில் வச்சிருக்கிறாரு, நீங்கள் படிக்கணும். நீங்கள் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கும்போது தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 4:13 வாசிக்க கேட்போம். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. பார்த்தீங்களா? அல்லேலூயா. பவுல் தன்னை பின்பற்றுகிற தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, எதில் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதில் முக்கியமாக முதல்ல சொல்கிறாரு. ஆமாம், இப்போ பாக்கியராஜை பார்த்து நான் சொல்கிற மாதிரி, பாக்கியராஜ் வாசிக்கிறதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம் பாஸ்டர், நேரமே இல்லை பாஸ்டர், 3 டிஸ்ட்ரிக்டை நான் பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஜாக்கிரதையாக இரு. சரி பாஸ்டர், பாக்கியராஜ் பத்திரமா அது தங்கம், அவங்க அம்மாவுடைய வித்து, அவங்க அம்மாவும் அப்படி தான், இவரும் அப்படி தான். நல்ல ஒரு பக்தியுள்ள குடும்பம் கர்த்தர் தங்கப்பாண்டியன் மூலமாக நம்ம சபைக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். அவங்க அப்பா பேர் தங்கப்பாண்டியன். யார் அந்த தங்கப்பாண்டியன் நினைச்சாங்க? உங்கள் பேர் தான் தங்கப்பாண்டியனா? அப்பா பேர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் வைக்கிறார். அதனால நம்ம வாசிக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து ஒரு வசனத்தை வாசித்து நான் செய்தியை முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் சமீபமாய் இருக்கிறது. இது வெளிப்படுத்தின விசேஷம் மாத்திரம் இல்லை, அந்த புக்கு கடைசி புக்கு. அதனால் மொத்தமாக இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அதை பரிசுத்த ஆவியானவர் அங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறார். யார் யாரெல்லாம் பாக்கியவான்களாம்? வாசிக்கிறவர்கள், அப்புறம் கேட்கிறவர்கள், அதை கை கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்கள். பக்கத்தில் இருக்கவங்கள திரும்பி பார்த்து 3ஐயும் சொல்லுங்க. வாசிக்கணும், கேட்கணும், அதில் எழுதியிருக்கிற மாதிரி கை கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நாம் யாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போமா? நான் ஜெபித்து முடிக்கிறேன். நல்ல தகப்பனே, இன்றைய நாளிலே உம்முடைய சமூகத்துக்கு வர, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தக்காய் நன்றி. நாங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்ள எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேதாகமத்தை, மகத்துவத்தை நாங்கள் எங்களுடையதாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின் மேன்மையை நாங்கள் பயந்து கடைபிடிக்கிறவர்களாக, அப்பா அதை செயல்படுத்துகிறவர்களாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, அப்பா வாசிக்க தெரிந்த படித்த ஒவ்வொருவரும் வேதத்தை அப்பா மனதார நேசித்து அதற்கு நேரம் கொடுத்து வாசிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய எங்கள் சபையை ஒரு வேதம் வாசிக்கிற சபையாய் மாற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவர் என்னிலும் எங்களிலும் வேதம் வாசிக்கிறதுல ஒரு தீவிரம் காட்டப்படத்தக்கதாக உம்முடைய அபிஷேகம் இப்போது எல்லார் மேலும் ஊற்றப்படட்டும். அப்பா, ஒரு வாஞ்சை, தனியாத தாகம், ஆண்டவரே அவியாத ஒரு அக்கினி ஒவ்வொருவர் மேலும் விழட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லாரும் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாசிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, படிக்காதவர்களுக்கு, எழுத தெரியாதவர்களுக்கு, படிக்க முடியாதவர்களுக்கு நீங்கள் எப்படியாவது உதவி செய்யுங்க. அப்பா, கண் பார்வை குறைந்தவர்களுக்கு கண்களில் ஒளியை கொடுங்க. சின்ன எழுத்து வாசிக்க முடியலன்னு சொல்கிறவர்களுக்கு சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. நல்ல அவர்கள் வாசிக்கத்தக்கதாக கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர், கற்றுத்தருகிறவர், போதிக்கிற ஆவியானவர் அவர்களுக்கு ஒப்பிட்டு காட்டும். அப்பா, இதுக்கும் அதுக்கும் இணைத்து காட்டுங்க. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன கர்த்தர் வேத வசனங்களை
நன்றாக நீங்க வாசிங்க. அவங்க ஜோடி இல்லாமல் போவதில்லை என்று சொல்லிக்க போல எல்லா ஜோடிகளும் கண்டுபிடிக்கப்படட்டும் அப்பா. ஒப்பிட்டு அவர்கள் புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் துணை செய்யும். ஆண்டவரே, இவர்கள் நற்குணசாலிகளாய் மாற ஆண்டவரே, வேத வசனத்தின்படி இவர்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும். அதுக்காக நேரத்தை ஒதுக்கட்டும். குடும்ப ஜெபங்களிலே வேதத்தை வாசிக்கட்டும். தங்கள் தனி வாழ்க்கையிலே வேதத்திலே இவர்கள் மூழ்கி கிடக்கட்டும். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவருமே நல்ல வேதபாரர்களாக மாறட்டும் அப்பா. எஸ்ராவை போல அநேகருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இவர்களை அபிஷேகியும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்கள் பட்டணத்துக்கே ஆசீர்வாதமாய் மாற்றும். சங்கம் தோன்றின மதுரையிலே ஆண்டவரே அப்பா, இந்த தமிழ் சங்கத்தை காட்டிலும் ஆண்டவரே வேதத்திலே வல்லுநர்களாக, வேத விற்பனர்களாக, வேத வியாக்கியானம் பேசுகிறவர்களாக, வேதத்தின் மகத்துவத்தை பகுத்து புரிந்து கொள்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். உம்முடைய சத்தியத்தினாலே நிரப்பும் அப்பா. உங்கள் நாம மகிமைப்பட ஒவ்வொருவரையும் நீர் நிலை நிறுத்தும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். உம்முடைய இரக்கத்துக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். என்ன தேவையோடு இருக்கிறார்களோ தேவைகள் சந்திக்கப்படட்டும். புதுபலன் உண்டாகட்டும் அப்பா. தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும். கைட்டு செய்கிற எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. படிக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க. பிரயாணப்படுகிறவர்களுக்கு துணையாக இருங்க. ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பையும் நன்மைகளையும் ஆண்டவரே அவர்களுக்கு நிவர்த்தி செய்து உம்முடைய சாட்சிகளாய் மாற்றும். நீர் அதிசயமானவர், அதிசயங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாய் தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய வீட்டார் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாகி இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சௌக்கியம், ஆசீர்வாதம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வந்த